சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சரம் ஜெய் சராம் சாய்ராம் அருளாலை எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, நீ இப்படி நினைக்காதே, என்னால் என் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. இதை நீ இப்படி நினைக்காத. முதல்ல நீ நிறுத்து. உன்னை நீ முழுசாக நம்பணும். உன்னால் முடியும் என்று நீ நினைக்கணும். என்ன நம்பினா என்னால் முடியுமா சொல்லுங்க சாயப்பா என்று கேட்கிற. ஆமாம் பிள்ளையே, உன்னிடம் சக்தி இருக்கிறது. ஓர் அற்புதம் இருக்கிறது. நீ ஒன்று ஆசைப்படுவதை முழுமையாக அதை நினைத்துக்கிட்டு இருக்கும்போது அது கிடைக்கணும் என்று ஒரே முடிவுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளையே, முதல்ல உன்னை நீ முழுசாக நம்பணும். மற்றவங்க கிட்ட நீ யோசனை கேட்கக்கூடாது. உனக்கே எல்லாம் தெரியும். உன் ஆழ் மனதிற்கு எல்லாம் தெரியும். உனக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுப்பாரு. அமைதியாக சற்று கவனி. உன் ஆழ் மனதை உனக்கான பதில் சொல்லும். உன் மனதில் நல்லதாக நினைக்கணும். ஜெயிப்பேன், கிடைக்கும் என்று உன் மனதில் இப்படி நினைக்கணும். நீ தவறாக இப்படித்தான் நினைக்கிற. நான் தோத்துடுவேன், நான் கேட்டது கிடைக்காது, இப்படித்தானே அதிகமாக நீ நினைக்கிற பிள்ளையே. இதுதானே உண்மை. இப்படித்தான் நினைக்கக்கூடாது. நீ செய்ய போகிற முயற்சிக்கு முன்னாடி எனக்கு தோல்வி தான் வரும் என்று நீ தவறாக நினைக்கக்கூடாது. உன் மனசில் ஜெயிப்பேன் என்று இதைத்தான் சொல்லணும். என் கோரிக்கை நிறைவேறும் என்று இது போலத்தான் சொல்லணும். உன்னுடைய தோல்வி எல்லாம் வெற்றியாக மாறும். தோல்வியை சந்திக்காம வெற்றியை யாரும் எளிதில் பெற முடியாது. தோல்விக்கு பிறகுதான் மிகப்பெரிய நல்ல வெற்றி எல்லோராலும் பெற முடியும். எல்லா முயற்சியும் செய்யத்தான் அதிக அனுபவம் கற்றுக்கொள்கிற முடியும். எடுத்தவுடன் ஜெயிக்க முடியாது. தோத்துட்டோமே என்று வருத்தப்படாம கொஞ்சம் அமைதியா நீ கொஞ்சம் சற்று யோசி. முதலில் ஏன் தோல்வி வந்ததுன்னு நீ யோசி. இதிலிருந்து என்ன அனுபவம் தெரிந்து கொன்றன்னு கொஞ்சம் அமைதியாக யோசி. தோல்வி தான் வெற்றியின் அடையாளம். மற்றவங்க பேச்சை எல்லாம் கேட்காத. உன்னால் முடியாது என்று சில பேர் சொல்வாங்க. உன்னுடைய முயற்சியை பார்த்து சிரிக்கவும் செய்வாங்க. இதையெல்லாம் பெருசாக நீ நினைக்காம என்னால் முடியும் என்று நம்பிக்கையுடன் உன் முயற்சியை நீ செய் பிள்ளையே. உன்னை முழுசா நம்பு. மற்றவங்க கிட்ட யோசனையை கேட்காத. தோல்வியை எதிர்த்து நின்று வெற்றியை பெற முயற்சி செய். கண்டிப்பாக உன்னுடைய வெற்றியை நீ அடைவாய். நீ உன் வாழ்வில் நல்ல நிலைக்கு வருவாய். உன் சாயப்பா ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. நல்லதே நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?